ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கிராம உதவியாளருக்கான வேலைவாய்ப்புக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லா மாவட்டங்களிலும் வந்தது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ப்ராப்பராக நம்ம அப்ளிகேஷன்ஸ் எப்படி ஃபில்லப் பண்ணலாம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோடு என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் அட்டாச் பண்ணி நம்ம அனுப்பணும், என்னென்ன விஷயங்கள்லாம் இதற்கு தேவைப்படுது, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எத்தனை மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் வெளியாகிது, இன்னும் மற்ற மாவட்டங்களில் எப்போ வெளியாக போகுது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் நான் போகிற ரெகுலரான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்திங்க அப்படின்னா வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கான ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் நிறைய மாவட்டங்களில் வெளியாயிடுச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இன்னும் எந்தெந்த மாவட்டங்கள் வரும் வாரங்களில் இந்த மாதத்துக்குள்ளேயே எந்தெந்த மாவட்டங்களில் வரப்போகுது அப்படின்றதையுமே இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷனை எப்படி ப்ராப்பராக ஃபில்லப் பண்ணலாம், அதாவது என்னென்ன விஷயங்கள்லாம் தேவை, என்னெல்லாம் அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படின்றதையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் எல்லாருமே டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க. டவுன்லோட் பண்ணாதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபோட்டோ கண்டிப்பாக பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேர், அதாவது உங்களோட சர்டிஃபிகேட்டில் என்ன பேர் இருக்கோ அந்த பேர் தான் கண்டிப்பாக கொடுக்கணும், வேறு மாற்றி கொடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் தந்தை அல்லது கணவரோட பேர், இருப்பிடச் சான்றிதழ், அதற்கான ப்ரூஃப் நீங்கள் என்ன வச்சுருக்கிறீங்களோ அந்த ப்ரூஃபில் உள்ள ஆதார் கார்டோ இல்லை ஓட்டர் ஐடியோ இல்லை ரேஷன் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸ் தான் கொடுக்கணும். பிறந்த தேதியுமே நம்ம சர்டிஃபிகேட்டில் உள்ள தேதி தான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வயசு, அப்புறம் பார்த்திங்க நீங்கள் ஆணா பெண்ணா அப்படின்றத நீங்கள் கொடுக்கணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கம்யூனிட்டி என்ன கம்யூனிட்டி அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கணும். பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளிக்கான அடையாள அட்டை கண்டிப்பாக நீங்கள் அதோட ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணி அனுப்புகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஆம்னு கொடுங்க. ஆதரவற்ற விதவை இல்லை கணவனால் கைவிடப்பட்டோர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெஷல் இது இருந்ததுன்னா கண்டிப்பாக அதற்கான சர்டிஃபிகேட்டுமே அப்லோட் பண்ணணும். முன்னாள் இராணுவத்தினர், அதுக்கப்புறம் நீங்கள் எந்த கிராமத்தில் விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்றதையுமே கண்டிப்பாக சொல்லணும். அதாவது உங்களோட தாலுகா என்ன, உங்களோட கிராமம் என்ன, உங்களோட கிராமத்தில் முதல்ல நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்அப் பண்ணுங்கள். ஏன்னா அந்தந்த கிராமத்துக்கு உடையவங்க மட்டும்தான் அந்தந்த கிராமத்தில் அப்ளை பண்ண முடியும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தொலைபேசி எண், உங்களோட இமெயில் ஐடி இருந்தால் இமெயில் ஐடி கொடுக்கலாம். கல்வி தகுதியை பொறுத்தளவில் நீங்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான மார்க் ஷீட்டும் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்பணும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமா, சைக்கிள் மட்டும்தான் ஓட்ட தெரியும்னா சைக்கிள் ஓட்ட தெரியும் அந்த இடத்துல மட்டும் ஆம்னு சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு பைக்கும் ஓட்ட தெரியும்னா அதுலேயுமே டிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லைசன்ஸ் நம்பர் நீங்கள் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறமா உங்கள் லைசன்ஸோட வேலிடிட்டி டேட்டு இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபில்லப் பண்ணணும். அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக இப்படி தான் ஃபில்லப் பண்ணணும். முக்கியமான ஒரு விஷயம், உங்களோட இப்போது ப்ரையாரிட்டி நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதற்கான ப்ரூஃப் நீங்கள் கண்டிப்பாக வச்சுருக்கணும். அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ப்ரூஃப் நீங்கள் வச்சுருந்தா தான் அது செல்லுபடி ஆகும். அதுக்கப்புறம் விண்ணப்பத்தோடு நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட் எல்லாம் நீங்கள் இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கல்வி சான்று நகல், அதாவது மார்க் ஷீட்டோட ஜெராக்ஸு, 10th மார்க் ஷீட்டோட ஜெராக்ஸு, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இருப்பிடச் சான்றுக்கு நீங்கள் ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி எது வேணாலுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜாதி சர்டிஃபிகேட் ரொம்ப 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 முக்கியம். கண்டிப்பாக ஜாதி சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் நீங்கள் அட்டாச் பண்ணணும். ஆதார் அட்டை கண்டிப்பாக நீங்கள் இருப்பிடச் சான்றிதழுக்கே நீங்கள் அப்லோட் பண்ணிங்க. நீங்கள் இருப்பிடச் சான்றிதழ் தான் வேங்கணுன்றது கிடையாது, கண்டிப்பாக ஆதார் கார்டே நீங்கள் அட்டாச் பண்ணலாம். அப்புறம் வாக்காளர் அடையாள அட்டை அது உங்ககிட்ட எல்லார்கிட்டையுமே இருக்கும். ஓட்டர் ஐடி, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லைசன்ஸ் வச்சுருக்கிறவங்க கண்டிப்பாக அட்டாச் பண்ணுங்கள். லைசன்ஸ் இல்லாதவங்க பரவாயில்ல,
அதுக்கப்புறமான முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரையாரிட்டி, அதாவது பிஎஸ்டிஎம்மாக இருக்கட்டும், முதல் தலைமுறை பட்டதாரி, அப்புறம் வந்து விடோ, அப்புறம் ஹேண்டிகேப்பு, இந்த மாதிரி நிறைய ப்ரையாரிட்டி இருக்குது. இந்த மாதிரி ப்ரையாரிட்டி நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதற்கான சான்றிதழோட ஜெராக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்பலாம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஒரிஜினலும் நீங்கள் வச்சுருக்கணும். அப்புறம் குடும்ப அட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரேஷன் கார்டு அதோட ஜெராக்ஸும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வந்து நான் கொடுத்துருக்கேன். இது நீங்கள் உங்களோட மாவட்டம், உங்களோட வட்டத்தில், உங்களோட தாலுகாவில் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் தாராளமாக நீங்கள் அனுப்பலாம். அதற்கான லிங்க்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இதர தகுதிகள் வேறு என்னென்னலாம் உங்களுக்கு இந்த வேலைக்கு நீங்கள் சேரணும் அப்படின்னா உங்களுக்கு என்னென்னலாம் தேவை, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் வந்து எஸ்எஸ்எல்சி அதாவது 10th வந்து முடிச்சிருக்கணும். அதில் தமிழ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாடமாக இருக்கணும். தமிழ் வழி கல்வியாக நீங்கள் பயின்றிருந்தாலும் பரவாயில்ல, இல்லை நீங்கள் வந்து இங்கிலீஷ் மீடியம் படிச்சுட்டு தமிழும் வந்து நீங்கள் எடுத்து படிச்சிருந்தாலே வந்து நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். குறைஞ்சபட்சமாக நீங்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி இருக்கணும். தேர்ச்சி பெறாவிட்டாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலான்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 10th ஃபெயிலாக இருந்தாலுமே வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். நீங்கள் வந்து விண்ணப்பதாரர், இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் விண்ணப்பதாரர் அந்த வட்டத்தை அந்த தாலுகாவை சேர்ந்தவங்களாக இருக்கணும். தமிழ் வந்து உங்களுக்கு எழுத்து பிழை இல்லாமல் எழுத தெரிஞ்சிருக்கணும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த தாலுகாவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா நிரந்தரமாகவே நீங்கள் அங்கே இருக்கிற மாதிரியான ஒரு ப்ரூஃப் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அதாவது நீங்கள் அங்கே தான் வசிக்கிறீங்க அப்படின்றதுக்கு நமக்கு ரேஷன் கார்டு இருக்கணும், ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி எல்லா அட்ரஸுமே அந்த அட்ரஸில் இருந்தால் கண்டிப்பாக வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நிரந்தரமாக இருக்கிறதுக்கு நம்ம எதனா ப்ரூஃப் கொடுக்கணுமா அப்படின்றது கிடையாது. நம்ம ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி இந்த 3மே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே அட்ரஸ், அதாவது அந்த தாலுகாவோட அட்ரஸில் இருந்தாலே கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க. அதற்கப்புறம் வயது வரம்பு பொறுத்தளவில் உங்களுக்கு குறைஞ்சபட்சமாக 21 வயது, அதுக்கப்புறமா அதிகபட்சமாக 32 வயது கொடுத்துருக்காங்க. இதே வந்து எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா 37 வயது வரை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதற்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்க அப்படின்னா அதாவது 10 ஆண்டுகள் கொடுத்து, அதாவது 32 வயது அப்படிங்கிறது 42 வயது வரை நீங்கள் அப்ளை பண்ணலாம். கண்டிப்பாக வந்து இவங்கெல்லாம் அப்ளை பண்ணாங்கன்னா ஈஸியாக கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் முன்னாள் இராணுவத்தினராக இருந்தீங்க அப்படின்னா 48 வயசு வரை நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்புறம் இதர பிற்படுத்தோர் அப்படின்ற சீர்மரபினர் இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவங்க 53 வயது வரை நீங்கள் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ யாருமே ஜென்ஸாக இருந்தாலும் லேடிஸாக இருந்தாலும் மிஸ் பண்ணிடாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தாழ்கால நம்ம சொந்த ஊர்லேயே கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு வேலை. அதை வந்து யாருமே வந்து மிஸ் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ணி முதல்ல வந்து நீங்கள் ஃபஸ்ட்டாக வந்து கொடுத்துற பாருங்கள். உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுறதுல உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நான் ரிப்ளை கொடுக்குறேன். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.